ஓம் நர்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம் 6வது நாள். இன்றைக்கி தான் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும். போக முடியாதவங்க டிவியில் எல்லா டிவிலையுமே லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நான் காலையில் என்ன பண்ணேன்னா, காலையில் எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடன் முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு 2 வேல் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, 2 குட்டி வேலுக்கும் சரி அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வைகாசி விசாகத்துக்கு பண்ணது, அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. சரி அப்படியே வெற்றிலை தீபமும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே பூ, வெற்றிலை, பாக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் டேட்ஸ் இருந்தது, சரி அதை வச்சு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நைவேத்தியமாக டேட்ஸ் மட்டும் வச்சுட்டு, சரி இன்றைக்கி 3 பொருள் வச்சு பால், பன்னீர், அதுக்கப்புறம் திருநீர் 3 வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு தீபம் போட்டுட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணேன். விளக்கும் வெற்றிலை தீபமும் போட்டுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா திருப்புகழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் குமாரசிவம் படித்தேன். ஏன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு பூ வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு குமாரசிவம் படித்து முடித்தேன். இப்போ இன்றைக்கி என்னென்னு தெரில, காலையில் அப்படியே சாமி கும்பிட்டோடனே மனசு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருந்தது. கண்டிப்பாக இது பண்ண முடியாதவங்களும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை, விரதம் இருக்க முடியல. ஏன்னா என்னாலலாம் சாப்பிடாமல் இருக்க முடியல. ஏன்னா மெடிசன் எடுக்கிறனால நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கணும்னு நினச்சேன். நான் டெய்லியும் காலையில் சாப்பிடாம தான் இருந்தேன். லைட்டாக தான் ஃபுட் எடுத்துகிட்டேன், ரொம்ப ஹெவி ஃபுட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கல. இன்றைக்கும் இருக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி ஈவினிங் வேணால் ஏதாவது லைட்டாக எடுத்துக்கலாம் நைட்டுக்கு ஃப்ரூட்ஸு, அப்படி இல்லைன்னா டிஃபன் ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இருக்க முடியலனா கூட நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். விரதம் இருக்கிறவங்க கூட தான் முருகன் இருப்பார், நம்ம வேண்டுதலை தான் கேட்பார் அப்படின்னு இல்லை. உண்மையான பக்தியோடு, நேர்மையோடு, அன்போடு வேணுன்னா முருகன் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நம்மளை பார்ப்பார். பூஜை பண்ணிகிட்டே டிவியில் கந்த சஷ்டி கவசம் ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அந்த லைட் டெலிகாஸ்ட்டும் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் திருப்புகழ் வழக்கம் போல் போட்டு விட்டு அதை கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் கந்த சஷ்டி கவசம், திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ என்கிட்ட இருந்தது. நம்ம லாஸ்ட் டைம் மாலை போட்டு போயிருந்தோம் இல்லையா விசாகத்தப்போ, அப்போவே நான் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்தது. சரி அதையும் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும், இது பூஜை என்ன நமக்கு தெரியும், பூஜை கப்போடு சின்னதாக தான் இருக்கும். அதனால் ஹால்லே டீப்பாயில் வச்சுட்டு எல்லாம் ரெட் கலர் துணி வச்சு கீழே விரிச்சிட்டு அப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு தீபம் போட்டுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு அப்புறம் பாம்பன் சுவாமிகளை அவங்கள மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெட் கலர் பூ வச்சுட்டு, ரெட் கலர் பூ, எல்லோ கலர் பூ நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 பூவும் மிக்ஸ் பண்ணி தான் சாமி கும்பிட்டேன். மனசுக்கு என்னென்னு தெரியல, இன்றைக்கி ஒரு நிறைவாக இருந்தது. ஏன்னா ஆனால் இந்த விரதம் நான் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், பட் என்னால் முடியல. ஏன்னா உடம்பு ஒத்துழைக்கலை. சரி இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல, முருகன் எப்படி இருந்தாலும் நம்மளை விட மாட்டார், அவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளும் அவர் கையை இருக்க பிடிச்சிக்கணும். எப்படியோ நல்லபடியாக இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கும் சாமி கும்பிடணும். நாளைக்கும் விளக்கு போட்டுட்டு சரி சிம்பிளாக கொண்டுக்கலாம், நைவேத்தியம் மட்டும் பாயசம், அப்படி இல்லைன்னா ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பாசி பருப்பில் ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு ஸ்வீட் சொன்னாங்க, இல்லைனா அதை பார்த்துட்டு அது செய்யணும். ஓகே, முருகன் என்றைக்குமே நம்ம கூட தான் இருப்பார். நீங்கள் இன்றைக்கி கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்குதோ, குமாரஸ்தவமோ எது வேணாலும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இல்லைனா ஓம் முருகா அது சொன்னால் கூட போதும், ஓம் சரவண பவ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே முருகனோட நாமத்தை உச்சரிச்சுட்டே இருங்க. எனக்கு என்னன்னு தெரில, ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எப்பவும் இல்லாத கந்த சஷ்டியை விட இப்போ நான் தைப்பூசத்தும் வைகாசி விசாகம் தான் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த தடவை என்னென்னு தெரில, கந்த சஷ்டிக்கு என்னன்னு தெரில, எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வேலுக்கும் நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே பூவால் இது பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நான் திரி முடிஞ்சோடனே தீபம் குளிர் வச்சுட்டு வச்சுட்டேன். ஏன்னா பசங்க ஈவினிங் வருவாங்க, அவங்களும் சாமி கும்பிடுவாங்க, ஹஸ்பண்டும் கும்பிடுவாங்க. சரி சாயந்தரமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹால்லே வச்சுட்டேன். முருகனோட அருள் விரதம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லாதவங்களுக்கும் சரி, முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார முருகனை வேண்டிக்கிறேன்.
கண்டிப்பாக முருகனை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. கலியுக கடவுள் அவர். இந்த கலியுகத்தில் இந்த ஜென்மத்தில் நம்ம முருகனை நம்ம நினைக்க கும்பிடுறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சதே நம்ம செஞ்ச புண்ணியந்தான். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் நற்பவி.